Lakshmi is my first witness. சார் எனக்கா உங்கள் டாக்டர் வேண்டாம் சார். பிரகாஷ், கேஸ் எப்படி நடக்குதுன்னு நீ எனக்கு சொல்லி தரியா? நான் இப்போ லக்ஷ்மிக்கு ஒரு லெட்டர் எழுதுறேன். எழுதிட்டாங்க, லெட்டர் எழுதுறேன். அன்புள்ள லக்ஷ்மிக்கு அநேக ஆசீர்வாதம். இந்த முறை ஜெகதீஷனுக்கு இன்னமும் கல்கத்தா ரசகுல்லா டின் வாங்கி அனுப்பவில்லை. அதெல்லாம் போய் லெட்டரில் எழுதி பைத்தியம் எடுத்துக்கிறேன். நான் ஒரு எஸ்டிடி கால் போட்டு பேசிக்கிறேன். இப்பவும் உன்னிடம் ஒரு உதவியை எதிர்பார்க்கிறேன். ராங் நம்பர், ராங் நம்பர். என்னையும் அபசகுன மாதிரி. ரைட் நம்பர், ரைட் நம்பர். ஆமா, மளிகை கடை தான் இது. கரெக்ட். ஆமா, எப்படி கண்டுபிடிச்சார்? நான் சின்ன செட்டியார் தான் பேசுறேன். பெரிய செட்டியார் பக்கத்துல தான் உட்காந்துருக்கார். சர்க்கரையா? கிலோ 7 ரூபா. இன்னும் அரை மணிக்கு கழிக்க ஆள் அனுப்புறா, அப்ப கிலோ 9 ரூபா. இந்த கேஸ் எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இதுல நான் ஒரு முக்கியமான விட்னஸ்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸை வச்சுக்கிட்டே நான் ஒரு பெரிய ஹீரோ ஆயிடும். அதுக்கு எப்படியெல்லாம் எழுதணுமோ அந்த மாதிரி பத்திரிகைகளை எழுதுங்க. ப்ரொடியூசரா மார்னிங் மகேஷ் ராய். ஆமாம்மா, இந்த ரேப் கேஸ் ஒன்று நடக்குது. அதுக்கு எவிடன்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆமாம், என்னால் தான் கேஸே நடக்குது. இந்த சான்ஸை வச்சுக்கிட்டு இந்த ரேப்பையே ஒரு கதையை எழுதி, நானே டைலாகை எழுதி, நானே டைரக்டும் பண்ணி, நானே மியூசிக் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடுறேன். நீங்கள் பணம் மாத்திரம் கொடுத்தா போகிறோம், படம் ஓஹோன்னு ஓடும். ஆமாம், பணம் மாத்திரம் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. தேங்க்யூ, வெரி குட், நைஸ். நான் இந்த கேஸில் ரொம்ப கௌரவமான பிஸ்னஸ். இந்த டயத்தில் என்னை பிரின்சிபாலாக அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா நம்ம காலேஜுக்கு ரொம்ப நல்ல பேர் வரும்னுட்டு எல்லாரும் அபிப்பிராயப்படுறாங்க. நீங்கள் போட் சார்ந்தன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் பிரின்சிபால் ஆகிடலாம். சார், லாஸ்ட் டைமே எனக்கு ராஜ்யசபாவுக்கு நாமினேஷன் வாங்கி தரதா சொன்னீங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த வனிதா வாங்கிட்டு போயிட்டா. அப்ப ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார். இந்த சமூகத்துக்காக நான் எவ்வளவு சேவை செஞ்சிருக்கேன் தெரியுமா? இப்போ நீங்க பாலிடிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா இந்த தடவை நிச்சயமா எனக்கு சீட் கிடைச்சிரும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த தடவை உங்களுக்கு தான் சீட். தேங்க்யூ. தாய்க்குளமே வணக்கம், 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 வணக்கம். கான்ஸ்டபிள், நீங்க எங்க இங்க வந்தீங்க? இங்கதான் தலைவர்கிட்ட பிஏ வருது. எத்தனை நாளா? 2 நாளா தான். கான்ஸ்டபிள் வேலை ரிட்டையர் ஆனா நேர பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டேன். அது எப்படி நேர பாலிடிக்ஸ்க்கு வந்தீங்க? எனக்கு வேற என்னமா தெரியும்? கான்ஸ்டபிள் வேலை என்ன கத்துக்கணும்? அடி உத குத்தி தான். அன்னாட ரவுடி பசங்களோட சாவாசம், சாராயங்காய்ச்சலோட விவகாரம். சரி, நம்ம பாலிடிக்ஸ் தான் நாயகன் வந்துட்டோம். ஆமா, உங்க தலைவர் ராஜ்யசபாவுக்கு சீட் வாங்கி தரதா சொல்றாரு, நம்பலாமா? கவலைப்படாதம்மா, இந்த தபா இல்லாகாட்டியும் அடுத்த தபா நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற தலைவரை க்ளோஸ் பண்ணிட்டு நானே தலைவரா வந்தாலும் வருவேன். நாளைக்கு கோர்ட்ல கேஸ் ஆரம்பம். என் பையன் குற்றவாளி கொண்டு இருந்தா என் மானமே கப்பலேறிடும் சார். கவலைப்படாதீங்க, உங்க பையன் அக்யூட் ஆன உடனே உங்க மானமா அக்யூட் ஆயிடும். நல்ல வேலை, ஒரு பிள்ளையாண்டா டைம் பார்த்து காரியம் பண்ணியிருக்கான். இன்னொரு 6 மாசம் கழிச்சு பண்ணான்னா புது சட்டமே வரப்போகுது. ரேப் பண்றவங்களுக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் ஆயுள் தண்டனை. தப்பிச்சாங்க. என் பிரஸ்டீஜ் என்ன ஆகும்? மண்ணாங்கட்டி பிரஸ்டீஜ். அப்படி என்னையா பிரஸ்டீஜ் வாழறது? வயத்தை பார்த்தா பிரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கு. பார்த்துட்டே இரு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பட்டன் போச்சுன்னா புஷ்ஷுன்னு ஸ்டீம் வெளியில் அடிக்கப்படும். அது இல்லையா, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அவனை வளர்த்த விதம் சரியில்லைன்னு வாங்க, அவனுக்கு செல்லம் கொடுத்து குட்டிச்சேவராக்கிட்டேன்னு வாங்க, அவனை கண்டிச்சு விடத்தினால கெட்டு போயிட்டானாங்க. அவனுக்கு நானே பேட் எக்ஸாம்பிள் வாங்க. நீங்களே சொல்லுங்க சார். ஐயா, பேட் எக்ஸாம்பிள்? No, no, you are not at all an example. You are just a sample of the good delivered. பாத்தீங்களா சார் எப்படி பேசுறாரு சார்? இந்த கேஸ் என்ன சார்? நான் சொல்லிட்டு 2 விரல்ல ஒண்ணு தொடு. ஜெய்பா தோப்பா. ஜெய்பா தோப்பா.
கொஞ்சமா மூளை இருக்க வேண்டாம். என்னடா இது, இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டாச்சு. நம்ம கிட்ட போய் கேட்குறானே, நம்ம போய் விரல தொடலாமா? அது போச்சு ஜெயிப்பா தோப்பா. ஜெகதீஷன், டூ மச் ஐசே. விளையாட்டுக்கு ஒரு லிமிட் வேணும். புரிஞ்சுதா காதில்? விளையாட்டுக்கு ஒரு லிமிட் வேணும், புரிஞ்சுக்கோ. இன்னும் 2 தடவை சொல்லுங்க, அப்பதான் புரியாது. மிஸ்டர் பரமேஸ்வரன், உங்க பையனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்கு. அது என்னன்றது கோர்ட்ல வந்தா உங்களுக்கு புரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா வச்சுங்க, இந்த கேஸ்ல என்னோட ஃபுல் திறமை யூஸ் பண்ணாம நான் விட போறது இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ நான் வரேன். ஆண்டவா, இந்த கேஸ் என்ன ஆக போகுதோ? நான் சொல்லட்டுமா? 2ல விட்டு கொடுத்து வைக்காத மனுஷன் நீ. இப்ப 2 விரல்லையுமே கேஸ் ஜெயிக்கும்னு நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். நான் போற சமயத்துல ஒரு நல்ல மனுஷன் வாயால நல்ல வார்த்தை கேட்டுட்டு போலான்னு உன் தலைமையில எழுதல. மரக்கா வெட்டி வேலைக்கு போனாலும் கூலி ஆகப்படாதுன்னு. கரெக்டா? என்னையா அது? ஏன்யா அவரை போட்டு வெதற வெதற அடிக்கிறீர்? எனக்கு அவனை கண்டாலே பிடிக்கல சார். அவனும் வயரும் இங்கேயே டெலிவரி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. பிரஸ்டீஜா பையன் மாட்டின்னு இருக்கானேன்னு காணோம். இவன் பிரஸ்டீஜா. இவனுக்கு எனக்கு என்ன பிரஸ்டீஜ் ஆயிடுது? கேஸ் ஜெயிக்குமா தோக்குமான்னு நான் பார்க்கல. இந்த கேஸ் முடிஞ்சா இந்த மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்தேன். கிடைக்கும்னு வந்தது சார். அப்படியா? ஆமா, இதெல்லாம் நடக்க போறதானே சார்? நடக்கும் சார். எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எஸ்எல்சி பாஸ் பண்ண உடனே ஒரு பையன்கிட்ட 2 விரல நீட்டி தொடுறான்னு அவன் தொட்டான். அதே மாதிரி ஆயிப்போச்சு. என்ன வந்தது? நீ உருப்பிட மாட்டேன்ற விரல தொட்டான். நான் உங்ககிட்ட வந்து குமாஸ்தா ஆயிட்டேன். பாப்பா பிரகாஷ், உட்காரு. உங்க அப்பா இப்பதான் வந்தாரு. வரவையில பார்த்தேன் சார். என்ன சொன்னாரு? அவர் என்கிட்ட பேசுறதில்ல சார். சளி விட்டு நிம்மதியா இருக்கு. நீ லைஃப்ல உருப்பிடணும்னா உனக்கு ஒரே சான்ஸ், அப்ப நான் டிவோர்ஸ் பண்ணு. கவலைப்படாத, இந்த கேஸ் முடிஞ்ச உடனே ஒன்னு அவர் புரிஞ்சுப்பார். ஆமா, கேஸை பத்தி எத்த கேட்டாலும் எனக்கு தெரியாது, எனக்கு புரியல, இப்படியே சொல்லிட்டு இருக்கிய. நான் கேஸ் எப்படிப்பா நடத்துறது? நாளைக்கே கேஸ் வரப்போகுது. கிராஸ் எக்ஸாமின் பண்றதுக்கு மெட்டீரியல்ஸ் வேண்டாமா? சார், எனக்காக நீங்க எடுத்துக்கிற சமத்தை பார்த்தா மனசு கஷ்டமா இருக்கு. மற்றவங்க என்னை பத்தி கேவலமா பேசுறாங்க, அது என்னை பெருசா பண்ணல. ஆனா நீங்க என் மேல காட்டுற அன்பு என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது சார். பிரகாஷ், நான் என் டியூட்டியை தான் செய்யறேன். அதுவும் தவிர ஒரு நிரபராதிக்கு ஹெல்ப் பண்ணோன்ற சந்தோஷம் எனக்கு இருக்கக்கூடாதா? நீ ஒன்றும் கவலைப்படாத. என் டாக்டர் லக்ஷ்மி வரட்டும், அவளை வச்சுக்கிட்டே எல்லாரையும் அசர வைக்கிறேன். சார், நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசுறேன். எனக்காக உங்க டாக்டரை கோர்ட்டுக்கு இழுத்து சாட்சி சொல்ல வச்சு பழைய இன்சிடென்ட்டை பத்தி பேசலாம் தேவைதானே சார்? இதை மட்டும் அவாய்ட் பண்ண முடியாதா? வாட் டு யூ மீன்? ஷீ இஸ் மை ட்ரம்ப் கார்டு. ஐ சே. லக்ஷ்மி கிட்ட லெட்டர் வந்திருக்கு. அப்படியா? நல்ல சகுனியா, படிங்க. சார், லெட்டர் என்னையே படிக்க சொல்லிவிட்டார். இங்கிலீஷ்ல எழுதிவிட்டாளோன்னு சந்தேகமா இருக்கேன்.